அம்மாச்சி சொல்லு சொல்லு சொல்லு. இந்த சூடு இருப்பிக்கா உங்கள்ட்ட சூடு இருப்பி சூடு இருப்பியா? ஓ சூடு இருப்பி சூடு இருப்பி இருக்கிறா இருந்த அப்ப எனக்கு ஒரு சூடு இருப்பி ஒன்று எடுக்கணும் ஒன்று இருந்தா தாங்களே. சூடு இருப்பி இப்ப வந்த எல்லாம் முடிஞ்சு போச்சு. எனக்கு நாளைக்கு நாளைக்கு வரும். நாளைக்கு நாளைக்கா? அப்ப உங்கள்ட்ட இந்த வேற எங்கேயால அந்த பக்கத்து கடையில ஒரு இடத்தையும் இல்லையா? நீ என்ன கடை வைக்கான் இந்த ஏரியாவுக்குள்ள சூடு திருப்பிய இறக்குமதி செஞ்சு ஹோல்சேலா விக்கிறதே நான் அங்க இருந்து ஒரு இடமும் சூடு திருப்பி எடுக்கல. அப்ப உங்கள்ட்ட தான் எடுக்கலாம், வேற ஒரு கடையில எடுக்கல. எங்கட குஞ்சப்பா வந்து முந்த நாள் உங்களோட மாமாட கடையில வாங்கிட்டு போனவர் ஆமாட்டி சொன்னவர் இந்த மூலையில இருக்கிற கடையில. ஓ உங்களோட மாமா மாமா தான் லோக்கல். அது சரியில்லை. சரியில்லையா? அது சரியில்லை. ஆனா நல்லா தம்பேல இது இங்க உங்களோட கடையில இல்லாட்டி அவரோட கடையில இல்லன்னு நீங்க சொல்லக்கூடாது. அது கடையில இருக்கிற லோக்கல் ராப்பா. நான் சொல்றேன்னு நம்மட கடையில இல்லாட்டி ஒரு இடத்துலயும் சாமா இல்ல இங்க எடுக்கணும். இங்க பாரு 16 பேர் சூடு திருப்பி கழுவி வச்சிருக்கேன், பேர் எழுதி வச்சிருக்கேன். இப்படித்தான் கொஞ்சம் பேர் இருக்கு. இந்த மாமச்சாண்ட கடையில் இருக்கு, உங்களோட கடையில இல்லாட்டி பக்கத்து கடையிலாவது வாங்கிட்ட தாரண்டா பாட்டி சொல்லி வியாபாரம் பார்க்கணும். இப்படி போட்டி வராமையோட வியாபாரம் பார்க்க கூடாது. அங்க இருக்கிற லோக்கல் இம்பார்ட்டன்ட். லோக்கல் நான் போய் அவர்கிட்ட ஒரிஜினல் வாங்கிட்டு வந்து காட்டுறேன் பாரு. இல்லாட்டி இந்த பேரை ஒருக்கா போடு, இல்லாட்டி இந்த பேரையும் 17வது பேரை சொல்லு. 17வது பேரை சொல்லு. பேரு போத்திரி போத்திரி என்று போடு. போத்திரியா? சரி. அடி வந்தோடனே ஆனா அவர்கிட்ட சாமா இருக்கா எனக்கு ஒரு கதை. ஆனா அங்க பக்கத்து இங்க ஆட்கள் யாரும் வந்து கேட்டா பக்கத்து கடையிலையும் சாமா இருக்கி அவங்க போய் கேளுங்க. இன்னொன்னு நீ உண்ட கடையில மட்டும்தான் இருக்கேன்னு சொல்றது சரியில்லைடா பாதி. சரியா? கொஞ்சம் பார்த்து வியாபாரத்தை பண்ணு. நான் பாரன். நம்மட கடைக்கு 3வது கடையில இருந்தாலும் கடையை திறந்து போட்டு நம்மட வியாபாரத்தை அடி வச்சிட்டு இருக்கேன். நம்ம தான் கடைக்கு வியாபாரம் பண்ணுது. இந்த ஆளே இடத்துல கடையை போட்டான்னு தெரியல. இந்த கடையை முதல்ல இல்லாம கொண்டோம். இந்த கடையை இல்லாம ஆகி போட்டு தான் நம்ம வியாபாரம் பண்ணோம். 17வது வந்துருக்கு. இப்ப அவன் அங்க சூடு திருப்பியை வாங்கிட்டான்னு சொல்லி சொன்னா நம்மட வியாபாரம் உடப்பட்டு போயிடும். என்ன மாதிரி செய்யணும் எனக்கு செஞ்சு இந்த கடையை எழுப்பணும்.